என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு எதிராக விசிக, இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது. ஆனால் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுகவும் மக்கள் நல கூட்டணியும் தோல்வியை தழுவின. அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியில் இருந்து தேமுதிகவை தவிர விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் மொத்தமாக திமுக கூட்டணியில் ஐக்கியமாயின. மதசார்பற்ற கூட்டணி என்ற பெயரில் திமுக தலைமையில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் கடந்த 10 வருடமாக ஒன்றாக களமாடின. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் மதச்சார்பற்ற கூட்டணியில் தொடர்ந்தன. ஆனால் தேர்தலுக்கு பின்பு நிலைமை வேறாக மாறியது. புதிதாக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்த விஜயின் தவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காததால் விஜய் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த விசிக, ஐயுஎம்எல் மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவை நாடினார். அவர்களும் அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியில் இருந்து தவேகாவிற்கு ஆதரவு தருவதாக கூறினர். ஆனால் விசிகாவும் ஐயுஎம்எலும் முன்பு கூறியிருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி தவேகா அமைச்சரவையில் பங்கேற்றுள்ளன. அதன்படி விசிக எம்எல்ஏ வன்னியரசு சமூக நீதித்துறையின் அமைச்சராகவும், ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் சிறுபான்மைத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இது திமுகவினருக்கு கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் அருவருக்கத்தக்க வகையிலான வார்த்தைகளில் விமர்சித்திருந்தார். இந்த பதிவு சர்ச்சையான நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்று கண்டித்திருந்தார். அதன் பிறகு ராசா தனது பதிவினை நீக்கினார். இருப்பினும் சில இடங்களில் திமுகவினருக்கும் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மீது மனக்கசப்புகள் இருந்து வருகின்றன. அதன் காரணமாக சில கைகலப்புகளும் நடந்து வருகின்றன. அண்மையில் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் விசிகவினருக்கும் திமுகவினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு மோதலாக உருவெடுத்துள்ளது. குன்னத்தில் ராசாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்திற்கு முயன்றனர். அப்போது ராசாவிற்கு ஆதரவாக திமுகவினரும் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் நிலவியது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. பல வருடங்களாக திமுகவும் விசிகாவும் சகோதரத்துவனுடனும் கொள்கைக்காக ஒன்றாக களமாடி வந்தவர்கள் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக எலியும் பூனையுமாக மாறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.